ஹாய் காய்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும், அதுக்கான லிஸ்ட் எப்படி நமக்கு வரும், அது எப்போ வருவாங்க, எப்போ விடுவாங்க கவர்மெண்ட்லேருந்து நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நமக்கு எப்போ கவுன்சிலிங் டேட் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக நமக்கு சிவி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம், நேற்று தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து மெமோ கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. என்ன அப்படின்னா வந்து இண்டிவிஜுவலாக எஸ்எம்எஸ்ல இல்லாட்டி மெயிலில் வரும் உங்களுக்கு. எப்படி வரும் அப்படின்னா வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலா வரும். நீங்க வந்து இந்த மாரி செலக்ட் ஆயிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு அப்படின்ற மாதிரி வரும். ஆல்ரெடி வந்து இதோட டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஏன்னா சொன்ன டேட்டாவே சொல்ல வேண்டான்றதுக்காக. ஆக்சுவலா வந்து அதில வந்து பார்க்க வேண்டியது எப்படின்னா, இந்த மாரி வரிசை எண், பதிவு எண்னா உங்க ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட் தரவரிசை எண், அதுக்கப்புறம் உங்க நேம் இருக்கும். என்னைக்கு டேட் உங்களுக்கு கவுன்சிலிங்ன்னு சொல்லி டைமிங். ஏன்னா வந்து மார்னிங்கும் நடக்கும், ஆஃப்டர்நூன். மார்னிங் 4 ஆஃப்டர்நூன் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் 2 நேரமுமே நடக்கும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு டைமிங் எப்ப நீங்க ரிப்போர்ட் ஆகணும் அப்படின்ற மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து நீங்க தர வரிசை எண்ணோட வரிசை எண் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அந்த ரீசன் ஏன் நான் ஆல்ரெடி அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். நான் ஷார்ட்டா மட்டும் சொல்லிர்றேன். ஏன் அப்படின்னா வந்து அதுக்கு காரணம் வந்து ஆப்சென்டீஸா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா சில பேர் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்க. ஆனா வந்து சிவி வந்து அப்லோட் பண்ணாம இருப்பாங்க. அதுக்கு ரீசன் வந்து என்ன, இப்ப சில அவங்க ஆல்ரெடி குரூப் 4லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட இருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து மேபி லாஸ்ட் இயர் வந்து அவங்க இப்ப வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து மார்க் கம்மியா இருக்கனால வந்து டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திருக்கலாம். ஸோ அவங்க வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகணும். இல்ல அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான டிபார்ட்மெண்ட் கிடைக்கணுன்றதுக்காக மறுபடியும் அவங்க அப்பியர் எக்ஸாம் எழுதியிருக்கலாம். 2024ல. ஸோ அந்த மாதிரி எழுதும்போது மார்க் பத்தாம இருக்கும். அதாவது சேம் மார்க்காவே இருக்கும். சேம் டிபார்ட்மெண்ட் மாரியே இருக்கும். ஸோ, அதனால அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிவி அப்லோட் பண்ணாம இருக்கலாம். அப்புறம் நாட் எலிஜிபிள் அப்படின்னா வந்து சிவி வந்து சர்டிஃபிகேட் வந்து தப்பா வந்து யாராவது அப்லோட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பிஎஸ் டீம் இல்லாம தெரியாம பிஎஸ் டீம்னு குடுத்துருக்கலாம். இல்லாட்டி பிஎஸ் டீம் வந்து அவங்க 6த் டூ 10த் தான் படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி இல்லாம அவங்க 1 டூ 10த் பிஎஸ் டீம் அந்த மாரி குடுத்துருக்கலாம். இல்ல அப்டின்னா வந்து அவங்க காலேஜ் வந்து பிஎஸ்டிஎம் படிக்காம இருந்திருப்பாங்க. அவங்க வந்து மொத்தமே பிஎஸ்டிஎம் அப்டின்னு சொல்லி குடுத்து அப்ளை பண்ணுவாங்க. சப்போஸ் ஆனா பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான் நமக்கு. மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு 2 டூ 3 இதான் வந்து இந்த மாதிரி வந்து நாட் எலிஜிபிள் ஆகுறது. ரொம்ப வந்து ரிஜெக்ட் ஆகுறது வந்து 2 டூ 3 இல்லாட்டி 4 அந்த மாரி ரொம்ப கம்மியா தான் வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகும். ஆப்சென்டீஸ்மே வந்து ரொம்ப கம்மியா தான் ஆகும். ஏன்னா எல்லாருமே இது பண்ண மாட்டாங்க அப்டின்றது. ஸோ வந்து இல்லாட்டி வந்து சில பேர் வந்து ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஸோ எல்லாமே நெறைய இந்த மாரி டிப்ளோமா மாறணும் அப்டின்ட்டாங்க. இல்லாட்டி இன்னொன்னு வந்து என்ன அப்டின்னா, இப்போ வந்து குரூப் 4 எக்ஸாம் எழுதும்போது வந்து அவங்க வந்து அப்போதைக்கு ஜாப் எதுவும் போகாம இருக்கலாம். இல்ல அப்டின்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஜாப் போயிருக்கலாம். ஏதாவது கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ் சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோ இல்ல இல்லாட்டி குரூப் 2வே வந்து அவங்க பிலிம்ஸ் வந்து நல்லா பாஸ் ஆயிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கும். அவங்களுக்கு நல்லா படிச்சிருக்கேன்னு சொல்லி அவங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படிங்கும்போது அவங்க வந்து குரூப் 4 வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா மேபி ரேங்க்ல கம்மியா இருக்கும். வேற ஏதாவது ஒரு போஸ்ட் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த மாரி சிவிய வந்து அப்லோட் பண்ணாம இருக்கலாம். ஸோ எப்படி இந்த மாரி பார்த்தாலுமே நமக்கு வந்து ஒரு 50 டூ 100 மெம்பர்ஸ் தான் இந்த கிரைட்டீரியால இந்த கேஸஸ்ல வருவாங்க. இதுவே வந்து மேக்ஸிமம் தான். ரொம்ப வந்து நமக்கு சேஞ்சஸ் இருக்காது. அதுவும் இல்லாம நம்ம வந்து காமனா சொல்ல முடியும். கம்யூனிட்டி அப்படின்னு வந்து நம்ம வச்சு சொல்ல முடியும். இந்த கம்யூனிட்டிக்கு இந்த மாரி முன்னாடி ரேங்க்ஸ் வரும் அப்படின்ற மாரி சொல்ல முடியாது. ஜஸ்ட் காமனா தான் நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து 2022 குரூப் 4 இது 2024 குரூப் 4. 22, 24 டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விஏஓ, ஜேஏன்னா 5377 போஸ்ட். இப்ப 4682. டைப்பிஸ்ட் பாருங்க. அப்ப 3311 போஸ்ட் குடுத்தாங்க. இப்ப நமக்கு வந்து 2477 போஸ்ட் தான். ஸ்டெனோக்கு அப்டின்னா 1176. இப்ப வந்து 662 தான். அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பர்னு ஒரு போஸ்ட். இப்ப நமக்கு ஃபாரஸ்ட் தனியா வந்துச்சு. ஃபாரஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம ஃபாரஸ்ட் தனியா பார்த்தேன். பாருங்க 9865 போஸ்ட். இப்ப வந்து 9491 போஸ்ட் தான். ஆக்சுவலா வந்து நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் குரூப் 2க்கு குரூப் 4 2022ல என்ன மாரி கவுன்சிலிங் நடந்துச்சு அப்படின்றத வச்சு தான், இந்த தடவ நமக்கு எப்படி நடக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்லப்போறேன். ஸோ அதனால தான் வந்து ஜஸ்ட் வந்து அதோட வேகன்ஸிஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நான் குடுத்துருக்கேன் கைஸ் அவ்வளோதான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து விஏஓ, ஜேஇ இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும். இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நமக்கு லிஸ்ட் விடுவாங்க. அண்ட் தென் அது இல்லாம உங்களுக்கு தனியா வந்து இண்டிவிஜுவலா உங்களுக்கு மெசேஜ் இல்லாட்டி எஸ்எம்எஸ் தான் வரும். உங்களுக்கு போஸ்ட்ல வராது. ஸோ நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்பிஸ்ட்க்கு விடுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட். ஸோ இந்த மாரி தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாரி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட், அப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட், அப்புறம் தான் ஃபாரஸ்ட் வரும். ஸோ ஃபாரஸ்ட்ல வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கு வந்து நம்ம பிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் இது பண்ணணும். அப்புறம் அந்த கிலோமீட்டர்ஸ் நடக்கிறது. இப்போ டிரைவிங் லைசென்ஸ் அப்படின்னா, நீங்க அங்க போய் வந்து நீங்க டிரைவிங் பண்ணி நீங்க வந்து எலிஜிபிள் ஆகணும் அப்படின்ற மாதிரி கிரைட்டீரியாஸ் நெறைய இருக்கு நமக்கு ஃபாரஸ்ட்டுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து விஏஓ, ஜேஏக்கு பார்க்கலாம். அப்புறம் டைப்பிஸ்ட் அந்த மாரிலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து
ஆக்சுவலா இப்ப நம்ம சிவி வந்து நேத்து தான் அப்லோட் பண்ணி முடிச்சோம். சிவி அப்லோட் பண்ணோனே நமக்கு வந்து டக்குனு கவுன்சிலிங் வச்சிட மாட்டாங்க. நியர்லி வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து நமக்கு வந்து நடுவுல வந்து இன் பிட்வீன் இருக்கும். ஏன்னா, அந்த 2 வீக்ஸ்ல வந்து அவங்க பார்ப்பாங்க. என்னென்ன எல்லாருமே வந்து கரெக்ட்டா வந்து சிவி வந்து அப்லோட் பண்ணிருக்காங்களான்னு சொல்லி அத செக் பண்றதுக்கு அந்த 2 வீக்ஸ் இல்லாட்டி நியர்லி ஒரு 10 டூ 14 டேஸ் தான். அந்த மாரி ஒரு இன் பிட்வீன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மெமோ வரும். நான் சொன்ன அந்த மெமோ. ஸோ இண்டிவிஜுவலா வர்றது. ஸோ அதுக்கப்புறம் அங்கருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். 1 வீக் கவுன்சிலிங் மேக்ஸிமம் ஆரம்பிச்சிடும். 1 வீக் 7 to 10 டேஸ் இதே மேக்ஸிமம் 1 வீக்லயே உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஸோ வந்து இப்போ வந்து 2 வீக்ஸ் அப்டின்னா நமக்கு வந்து டிசம்பர் 1 வீக்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப 22ல இருக்கோம்ல. ஸோ வந்து டிசம்பர் 10 டேஸ் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 1 வீக் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படிங்கும்போது அங்கிட்டு ஒரு டிசம்பர் செகண்ட் வீக் எண்டிங்ல வந்து நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விஏஓ, ஜேஏக்கு தான் நடக்கும். ஸோ நடந்ததுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டுக்கு வரும். மேபி ஜான்வரியில தான் டைப்பிஸ்ட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் ஸ்டெனோ அப்படி தான் வரும் நமக்கு. ஆக்சுவலா லாஸ்ட் டைம் வந்து 1 டேக்கு வந்து 500 மெம்பர்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் நடந்துச்சு. ஆக்சுவலா மார்னிங் வந்து 250, ஆஃப்டர்நூன் வந்து 250 இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து மெமோலயே குடுத்துருவாங்க. ஆக்சுவலா இந்த டைம்ல நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எவ்வளவு அப்படின்னா 187. ஆக்சுவலா மார்க் என்ன அப்படின்னா 280.5 இதான் ஃபர்ஸ்ட் இப்போ லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் மார்க். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே வந்து 186 279 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா 185 அப்படியே ஃபர்ஸ்ட் 3 இது ஆக்சுவலா இது மூணுமே வந்து மேல் தான் வந்திருப்பாங்க. இது வந்து பிஎஸ்டிஎம், இது பிஎஸ்டிஎம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்க்கு இதே லாஸ்டா வந்து நமக்கு எவ்வளவு மார்க் இருந்துச்சு அப்படின்னா 89 கொஷின் பாருங்க. 187 கொஷின்ல ஆரம்பிச்சு 89 கொஷினோட வந்து நமக்கு வந்து போன தடவை வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து நமக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் வந்து 187 கொஷின் மேல 87 கொஷின் அப்படின்றது ஃபீமேல் நமக்கு வந்து டிடபிள்யூல வந்து எஸ்சிஏன்னு நினைக்கிறவங்க எனக்கு சரியா தெரியல, நான் பார்த்தேன். ஸோ வந்து அப்படிங்கும்போது நமக்கு வந்து 89 கொஷின் வரைக்கும் நமக்கு வந்து ஃபேஸ் 1 கவுன்சிலிங் வரைக்கும் செலக்ட் ஆகியிருக்காங்க சொல்லி செலக்டட் லிஸ்ட் சொல்றேன் நான். 187 கொஷின் ஸ்டார்ட் பண்ணி 89 கொஷின்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ வந்து நீங்க வந்து இதில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்க ஜென்ரலா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஜென்ரலில் தான் பார்க்கணும். ஸோ ஜென்ரல் மேக்ஸிமம் கொஷின்ஸ் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆயிரும் சீக்கிரமாவே. இப்போ வந்து பிசி, எம்பிசி இந்த மாதிரி நீங்க ஜென்ரல் இருக்கீங்க, நீங்க ஸ்பெஷல் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, டிடபிள்யூ இதுல எதுலையுமே நீங்க வரல அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சீக்கிரமாவே நமக்கு ஃபில் ஆயிரும். இப்போ 10, 11 ஸோ இந்த மாதிரி டே 10, டே 11 இந்த மாதிரி உங்களுக்கு ஃபில் ஆயிரும். இதை வந்து நீங்க வந்து இல்லாட்டி அதாவது வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும், லேட் ஆகும், கடைசி நாள் வரைக்கும் ஃபில் ஆகும். இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து கவுன்சிலிங்னு பார்த்தோம்னா 15 டேஸ் கம்பல்சரி நடக்கும். மேக்ஸிமம் வந்து 15 டேஸ் நடக்கும். ஸோ 15 டேஸ் அதாவது கம்பல்சரி நடக்கும். ஸோ அப்படிங்கும்போது எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்புறம் பிடபிள்யூடி, அதுக்கப்புறம் டிடபிள்யூலாம் 15 டேஸ் வரைக்குமே ஃபில் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் ஃபில் ஆகாததெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பிஎல்னு சொல்லுவோம், பிளாக் லாக் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அடுத்த தடவை அப்படியே வந்து ஃபார்வர்ட் ஆகுறது. அதுக்கப்புறம் எஸ்எஃப் அப்படின்னா ஷார்ட் ஃபால், இது வந்து எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் வரும். ஸோ அதிலே வந்து ஃபில் ஆகல அப்படின்னா அப்படியே கேரிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நெக்ஸ்ட் நமக்கு வந்து கேரி ஆகுறது. மேக்ஸிமம் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, டிடபிள்யூ அந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து லேட் ஆகிற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி டே 1, டே 2 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆக்சுவலாக தான் ஜென்ரல் நடக்கிற மாதிரி வரும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கம்யூனிட்டி வைஸ் வந்து நம்ம கவுன்சிலிங் போக மாட்டோம், ரேங்க் வைஸ் தான் போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் போட்டவங்களாம் அந்த டே 1, டே 2லேயே போவாங்க. அதெல்லாம் ஓப்பன் எடுக்கிறது. இவங்களாம் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் வேணாலும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தானே போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இதே நீங்கள் கம்யூனிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ போஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு காரணம் வந்து இப்போ வந்து பிசியில் வந்து 1241 போஸ்ட் எதுக்கு அப்படின்னா விஏஓக்கும் ஜேஏக்கும் சேர்த்து. ஜென்ரல்ல வந்து 1451 போஸ்ட் இது ஜென்ரலுக்கு. ஸோ பிசியில் இருக்கவங்க ஜென்ரல்ல எடுக்கும்போது பிசியில் வந்து கொஞ்சம் பிசியில் இருக்கவங்க கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வந்து என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து காரணம் வந்து அவங்க ஜென்ரல் எடுக்கிறது தான். ஸோ டே 1, டே 2 அப்படின்றது வந்து அவங்க ஓப்பன் கோட்டால் எடுக்கிறது. ஸோ அவங்க வந்து ஏன்னா இதுலேயே வந்து 1000 பேர் போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா 500. ஸோ வந்து ஒரு நாளைக்கு 500 பேர் அப்படிங்க 2 நாளைக்கு 1000 பேர் அப்படி போயிடுவாங்க. அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து டே 13 கவுன்சிலிங், டே 13 2022 குரூப் 4
ஸோ வந்து டே 13 முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வேகன்சிஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து ஃப்ரீயாக இருந்தாங்க. ஜிடியில் வந்து 5 போஸ்ட் வந்து வேகன்சிஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு. அது மாதிரி பிஎஸ்டிஎம் எக்ஸ் சர்வீஸ் மேனில் பிஎஸ்டிஎம் வந்து 3 இருந்துச்சு. ஸோ வந்து இதே பிசியில் வந்து டிடபிள்யூ வந்து 5 வேகன்சிஸ் வந்து நமக்கு ஃபில் ஆகாமல் இருந்துச்சு. பிசிஎம்ல வந்து டிடபிள்யூவில் ஒரு வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் இது மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எம்பிசியில் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனில் 3 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் நான் வந்து சென்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி வந்து ஃபில் பண்ணுறாங்க, எப்படி வந்து வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்து டே 11, 12, 13 லாஸ்ட் இயர் நடந்த கவுன்சிலிங்கோட இதை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் டெலகிராமில். ஸோ எப்படி இங்கே வந்து ஃபில் ஆகிருக்கு, ஏன் அப்படின்னா வந்து அதிலே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து விஓவுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, ஜேஏக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதிலே ஸ்ப்ளிட் அப் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து 2 தடவை கவுன்சிலிங் நடக்கல, மார்னிங் ஆஃப்டர்நூன். ஸோ அதிலே வந்து நல்லா தெளிவாக காமிச்சிருப்பாங்க எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எவ்வளோ ஃபில்டாக இருக்குது, எவ்வளோ அவைலபிள் இருக்குது, எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன். நான் 10th டேலேயே வந்து எம்பிசி அந்த மாதிரி, இப்போ 11th டேல பிசி அந்த மாதிரிலாம் ஃபில் ஆகுது அப்படின்றது அதை வச்சு தான் சொல்கிறோம். ஸோ இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் எத்தனை ரேங்க் இருக்கும்போது உங்களுக்கு அதை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த தர வரிசையில் கொடுத்துருப்பாங்க. இந்த வரிசை எண் வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதை வச்சு உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கைஸ். நீங்கள் எத்தனாவது ஆளை வந்து கவுன்சிலிங் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து நீங்கள் ரொம்ப வந்து கம்யூனல் ரேங்க்ல வந்து முன்னாடி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் உங்களுக்கு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து 2 வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் எப்படி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும்னு சொல்லி. அந்த வீடியோ லிங்க் நான் இதில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி போகும்போது நீங்கள் ஒரு 2 to 3 டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, 2 to 3 பிளேசஸ் பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட் எதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி நீங்கள் பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஜிடியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் பிஎஸ்டிஎம் விட்டுறணும், உமனை விட்டுறணும், அதுக்கப்புறம் டிடபிள்யூ, பிடபிள்யூ அந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டில் இருக்கீங்களோ ஸோ உங்களுக்கு எவ்வளோ போஸ்ட் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து செப்பரேட்டாக நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ 100 போஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு அதில் எவ்வளோ போஸ்ட் அப்படி தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜெயில நான் செக்யூரிட்டி அப்படின்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தர்மபுரி எப்படின்னா வந்து ஜிடியில் வந்து உமன் தான் எடுக்க முடியும், மென் எடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு போஸ்ட் தான். எம்பிசியில் வந்து ஜென்ரலாக பிஎஸ்டிஎம் இருந்தால் மட்டும் தான் எடுக்க முடியும். பிஎஸ்டிஎம் நீங்கள் இல்லை அப்படின்னா வந்து உங்களால் எடுக்க முடியாது. அது மாதிரி வந்து எஸ்சியில் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனில் மொத்தம் 3 போஸ்ட் தான். ஸோ பாருங்க தர்மபுரியில் வந்து அந்த கிரிட்டீரியில் இந்த 3 பேர் தான் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கணும். ஆக்சுவலாக ஒவ்வொரு வீடியோலும் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பேசுகிறேன், தப்பான்னு சொல்கிறீங்க. நீங்கள் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். ஏன் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்காக நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறது. அந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் நிறைய மார்க் எடுத்திருக்காங்க, இப்போ வந்து அவங்க வந்து 180 கொஷின்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு வைங்க. ஸோ இப்போ அவங்கள்ட்ட வந்து டைப் இருக்குது, ஸ்டெனோவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபாரஸ்ட்டுக்கும் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 180 கொஷின் போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க டைப்பிஸ்ட்டுக்கும் வருவாங்க, ஸ்டெனோக்கும் வருவாங்க, ஃபாரஸ்ட்டுக்கும் வருவாங்க. அதாவது ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் வரும்போது அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க ஏதோ ஒரு போஸ்ட் தான் எடுப்பாங்க. ஒன்று விஓஓ எடுக்கலாம், இல்லாட்டி ஜேஏ எடுக்கலாம். அது அவங்களோட ஒப்பீனியன் தான். ஸோ அவங்க ஒரு போஸ்ட் தான் எடுப்பாங்க. ஸோ அவங்க விஏஓவில் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஜேஏல அவங்க போஸ்ட் காலியாகும், டைப்பில் ஒரு போஸ்ட் காலியாகும், ஸ்டெனோலையும் காலியாகும், ஃபாரஸ்ட்லையும் காலியாகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரேங்க் முன்னாடி வருது. ஸோ இந்த மாதிரி ரேங்க் முன்னாடி கரெக்டாக நீங்கள் மெமோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ரைட்டீரியாலாம் கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு எவ்வளோ அதுக்காக எல்லாமே ரேங்க் அப்படி ரொம்ப முன்னாடி வந்துடும் கிடையாது. எல்லாமே ஒரு 50லேருந்து 100 ரேங்க் வரைக்கும். அந்த டோட்டல் ரேங்க்கில் சொல்கிறேன் நான், கம்யூனல் ரேங்க் கிடையாது. அகைன் சொல்கிறேன், கம்யூனல் ரேங்க் கிடையாது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும் கைஸ். இந்த லாஸ்ட் 3 days கவுன்சிலிங் நடந்தது மட்டும் தான் 11, 12, 13 அது மட்டும் வந்து நான் வந்து உங்களுக்கு டெலகிராமில் சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி ஃபில் அப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து இது மாதிரி பண்ணுறது. இதே வந்து நீங்கள் டைப்பிஸ்ட் ஸ்டெனோன்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து போன தடவை விட இந்த தடவை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டெனோவும் பாருங்கள் 1126 இப்போ 667 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டெனோ வரும். ஸோ டைப்பிஸ்ட் வந்து கம்மி போஸ்ட் அப்படின்றதுனால மேக்ஸிமம் வந்து டைப்பிஸ்ட் வந்து சீக்கிரம் ஃபில் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸ்டெனோவுமே அப்படி தான், ஏன்னா வந்து ரொம்ப வேகன்சிஸ் வந்து லாஸ்ட் டைமோட இந்த தடவை கம்மி தான். ஸோ அப்படிங்கும்போது ஸ்டெனோவும் வந்து டைப்பிஸ்ட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஃபில் ஆகிற மாதிரி வரலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கவுன்சிலிங் வந்து நமக்கு மேக்ஸிமம் இந்த ஆர்டரில் தான் நமக்கு போகும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.